அன்னைக்கு ஸ்ரீலங்காவை சேர்ந்த குமாரா சங்ககாரா இந்தியாக்கு எதிராக 138 ரன்கள் அடிச்சு மாஸ் காமிச்சாரு. பட் பதிலுக்கு இந்திய சார்பாக சச்சின் டெண்டுல்கர் அன்னைக்கு அடிப்பாருன்னு பார்த்தா அன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் வெறும் 2 ரன்கள் மட்டும் அடிச்சு அவுட் ஆயின்னு வெளில போயிட்டாரு. சரி, சச்சின் டெண்டுல்கர் தான் அவுட் ஆயிட்டாரு, ஷேவாக்னா வந்து அடிப்பாருன்னு பார்த்தா அன்னைக்கு ஷேவாக்கு 39 ரன்கள் அடிச்சு அவரும் அவுட் ஆயின்னு வெளில போயிட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்தியாவை பொட்டலம் கட்டிலான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அன்னைக்கு பிளான போட்டாங்க. பட் என்னதான் அன்னைக்கு ஸ்ரீலங்கா பிளான போட்டாலும் அந்த பிளான்ல இவர்கிட்ட பருப்பு வேகாம போயிடுச்சு. அது வேற யாரும் இல்ல, அது நம்ம தலை MS தோனி தான். இன்னைக்கு கிரிக்கெட்ல நம்ம இந்தியா டீமுக்கு 3வது இடத்துல விராட் கோலி வந்து டீமை காப்பாத்துறாரு. ஆனா அன்னைக்கு விராட் கோலி எல்லாம் இல்ல, அன்னைக்கு 3வது இடத்துல வந்து இந்தியா டீமை காப்பாத்துனது தலை MS தோனி தான். அது என்னைக்கு தெரியுமா? 2005 அக்டோபர் 31 ஜெய்ப்பூர்ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நடந்த ஒரு ஒன் டே மேட்ச். அன்னைக்கு ஸ்ரீலங்கா டேஷ் பண்ணி முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஸ்ரீலங்கா முதல்ல பேட்டிங் ஆடி 50 ஓவருக்கு 298 ரன்கள் அடிச்சாங்க. அன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு அதிக ரன்கள் அடிச்சது குமாரா சங்ககாரா. 147 பால்ல 138 ரன்கள் அடிச்சிருந்தாரு. பட் இதை சேஸ் செய்த இந்தியாவுக்கு ஆரம்பத்திலே தடுமாற்றம். அன்னைக்கு ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆயின்னு வெளில போயிட்டாரு, ஷேவாக்கோ ஒரு பக்கம் அவுட் ஆயின்னு வெளில போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்தியாவை யாரா காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா அப்பதான் என்ட்ரி கொடுத்தாரு MS தோனி. அன்னைக்கு MS தோனி சாதாரணமா என்ட்ரி கொடுக்கல, சம மாசா என்ட்ரி கொடுத்தாரு. அன்னைக்கு இலங்கைக்காக 6 பவுலர்கள் பவுலிங் போட்டாங்க. பட் அந்த 6 பவுலராலேயே MS தோனி அவுட் ஆக முடியல. அன்னைக்கு இந்தியாக்காக ஒரு பக்கம் அப்படியே பாறாங்கல் மாதிரி நின்னுட்டாரு MS தோனி. அன்னைக்கு MS தோனி கூட ராகுல் டிராவிடாலையும் பார்ட்னர்ஷிப் போட்டு நிக்க முடியல, யுவராஜ் சிங்காலையும் பார்ட்னர்ஷிப் போட்டு நிக்க முடியல. 2 பேருமே சீக்கிரமா அவுட் ஆயின்னு வெளில போயிட்டாங்க. பட் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலும் இதுக்கெல்லாம் MS தோனி கொஞ்சம் கூட அசரவே இல்லை. தன்னுடைய கேம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கி MS தோனி அன்னைக்கு சதம் அடிச்சிட்டாரு. பட் அன்னைக்கு MS தோனி அந்த 100ஓட நிறுத்தல, தன்னுடைய கேம் இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கி அன்னைக்கு 183 ரன்கள் அடிச்சு டீமை வின் பண்ண வச்சுட்டாரு. அவர் அடிச்ச அந்த 183 ஸ்கோர் தான் இன்னைக்கு வரைக்குமே அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோராக கருதப்படுகிறது.